வணக்கம். உங்களுக்காக உங்களுடன் மாதப்பன் வே 100+ கண்டுகளியுங்கள். இப்பொழுது நீங்கள் தயார் நிலை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தினந்தோறும் தயார் நிலைப்படுத்தி கொண்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 4 5 கிலோமீட்டர் ஓடி வந்திருப்பீர்கள். தினமும் ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால், இது முறையாக செய்தால் பலன் கிடைக்கும். பலனை அறிந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடவும். பின்பு இதையும் நாம் தொடர்பு கொள்வோம். முதலிலே நாம் சூரியனை வணங்குகிறோம். எவ்வாறு வணங்குகிறோம் என்று இப்பொழுது பார்ப்போம். சூரியனை வணங்கும் பொழுது முதலிலே இவ்வாறு சென்று இவ்வாறு வணங்கிவிட்டோம். அதன் பின்பு பூமியை வணங்க வேண்டும். இவ்வாறு சென்று மேற்கொண்டு முட்டி வளைக்காமல் பூமியை தொட வேண்டும். மெதுவாக சென்று முட்டி வளைக்காமல் பூமியை தொட வேண்டும். இவ்வாறு தொட்டுவிட்டு மெதுவாக வரவும். இதேபோன்று இவ்வாறு வணங்கிவிட்டு இப்பொழுது உடற்பயிற்சியை தொடங்கும். ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தயார் நிலைப்படுத்துதல். अपना शरीर को अपना चाल में लेके आना. ठीक है. அதாவது இந்த உடல்நிலையை நாம் தயார் நிலைப்படுத்துவதற்கு சில விதிமுறைகளின்படி செய்ய வேண்டும். முதலிலே இவ்வாறு வந்து கைகளை உயர்த்தி இப்படி கொண்டு செல்கிறோம். இப்படி 3 முறை இவ்வாறு கொண்டு வரணும். மெதுவாக வர வேண்டும். வந்து 1 2 3 மெதுவாக வந்தோம். இவ்வாறு 1 2 3 இடது பக்கம் 1 2 3 1 2 3. நான் வேகமாக செய்கிறேன். நீங்கள் குறைந்தது 3 முறை செய்யவும். நான் ஒரு முறையில் 1 3 என்று செய்கிறேன். நீங்கள் 3 முறை செய்யவும். பின்பக்கம் 1 2 3 அதே நிலையில் வந்துவிட்ட பின்பு கையை இப்படி கொண்டு சென்று சுழற்ற வேண்டும். 10 முறை என்று முன்பக்கம் வலதுபுறம், அடுத்தது இடதுபுறம் 10 முறை செய்யவும். அதே பகுதியை கையை இரண்டையும் இப்படி கொண்டு சென்று வலது கையை இந்த கணுக்கால் பகுதியிலே இப்படி இழுத்து நேராக வைத்து இப்படி லாக் செய்வோம். இப்படி வலது பக்கம் இருக்கும் பொழுது இடது பக்கம் பார்க்கவும். அப்படியே நேராக திரும்பி வரவும். வலது கையை வைத்து இடது கையால் இழுக்கவும். வலது பக்கமும் பார்க்கவும். இடது பக்கம் இழுக்கிறேன், வலது பக்கம் பார்க்கவும். நேராக விட்டுவிட்டேன். அடுத்தபடியாக இதே நிலையில் வந்து கையை உங்கள் சுழற்றவும். 10 முறை சுழற்றவும். இடது வலது இப்படி அடுத்தது 10 முறை. இந்த நிலையில் கொண்டு சென்று இதை இவ்வாறு பிடித்து இவ்வாறு நேராக புஷ் பண்ண வேண்டும். நேராக இவ்வாறு அடுத்தபடியாக 1 3 இந்த நிலையில் கொண்டு வந்து 1 2 3 நிலையில் 1 2 3 இவ்வாறு நீங்கள் 3 முறை ஒவ்வொன்றையும் 3 முறை செய்யும். அடுத்தபடியாக இப்படி ஒரு சிம்பனம் காலை வந்து 1 2 3 இவ்வாறு ஒரு 9 முறை. 3 முறை என்றால் 9 முறை வந்து விடுகிறது. அடுத்தபடியாக கால்களுக்கு நீங்கள் ஓடும் பொழுது கால் பிரட்டும் குழிகள் இருந்தால் கால் பிரட்டிவிடும். அதனால் கால்களை இப்பொழுது இப்படி வைத்து பிரட்ட வேண்டும். வெளிப்பகுதியாக இப்படி வைத்து பிரட்ட வேண்டும். 1 2 3 அப்படி உள்பகுதியில் பிரட்ட வேண்டும். காலை மடக்கப்படும். 2 3 அடுத்ததாக வலது இப்படி பிரட்ட வேண்டும். 1 2 3 1 2 3 அதே நிலையில் சமநிலைப்படுத்துவதற்காக காலை நேராக வைத்து இவ்வாறு ஏற்படுத்தலாம். காலை முடிந்த வரை நேராக வைத்திருக்கவும். அதாவது பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது நேர்நிலைப்படுத்தி இவ்வாறு நேராக எடுத்து வரவும். அடுத்ததாக இடதுகால் இவ்வாறு செய்யவும். இவ்வாறு 3 முறை செய்யவும். அடுத்தபடியாக இது ரொம்ப முக்கியம். இந்த முன்காலை இடது காலை முன்னே வைத்து வலது காலை பின்னே நேராக வைத்து குதிங்காலை தூக்காமலும் நேராகவும் வைத்திருத்தல் வேண்டும். முன்காலை வளைக்கும் பொழுது பின்கால் வளையக்கூடாது. சரியா? குதிங்காலும் தூக்கக்கூடாது. இடது கையை முட்டியின் மேல் வைத்து வலது கையை அதன் கையின் மேல் வைத்து முன்பகுதியை இடது காலை முன்னோக்கி செல்லுதல் வேண்டும். வானத்தை பார்க்க வேண்டும். மெதுவாக செல்லும். இவர் மெதுவாக திரும்பி வரும். அடுத்தது வலது கை இவ்வாறு வலது இது முன்னோக்கி மெதுவாக செல்லவும். பார்க்கும். மெதுவாக திரும்பி வரும். இது ஒரு முறை நீங்கள் 3 முறை செய்யவும். 3 times 3 part.
हर एक्सरसाइज 10 बार करना, ऑल एक्सरसाइज 3 टाइम्स. ஒவ்வொரு உடற்பயிற்சி 3 முறை தொடர்ந்து செய்யும். இப்பொழுது சிறிது உடல்நிலை தயார்படுத்தி கொண்டோம். இப்பொழுது சிறிதாக இப்படி ஒரு மனதுக்குள் என்று 1 நிமிடம் 60 முறை செய்யவும். இப்பொழுது தயார் நிலைப்படுத்தி விட்டீர்கள். இதையெல்லாம் செய்த பின்பு நீங்கள் 1 கிலோமீட்டர் அதாவது ரன்னிங் பண்ணுவோம். முடிந்தவர்கள் அனைவரும் உடல்நிலைக்கேற்றவாறு உடற்பயிற்சி செய்யும். கண்டிப்பாக முடியாதவர்கள் அதிகமாக ஒரே நாளில் அதிகமாக உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டாம். உங்கள் பூங்காக்கள் அருகாமையில் இருந்தால் அந்த உபகரணங்களை எப்படி பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் காட்டுகிறேன். வெயிட்டை குறைப்பதற்கு இவ்வாறு யாராவது கூட இருந்தால் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா காலை லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வயிறு அதிகமாக இருப்பவர்கள் இவ்வாறு வரவும். ஓகே, இவ்வாறு 10 முறை 20 முறை. அடுத்தது நன்கு உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் கையை வந்து கீழே வைத்து மறக்கக்கூடாது. இவ்வாறு ஒரு 10 முறை செய்யும். அடுத்தது உபகரணங்கள் இவ்வாறு இருந்தால், உபகரணங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதை லாக் செய்து மெதுவாக போகணும். மெதுவாக வரும், மெதுவாக போகணும், மெதுவாக வரும். இவ்வாறு 10 முறை செய்யும். அடுத்தபடியாக கையை இரண்டையும் இவ்வாறு பிடித்து கொள்ள வேண்டும். காலை